வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று 2 முக்கியமான லான்ச் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் லான்ச் ஆன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அந்த ஃபோன் எப்படி இருக்குங்கிறத பற்றி என்னென்ன ஃபீச்சர்லாம் கொண்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன ஃபோன் அப்படின்னா, Samsung S23FE, அப்புறம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி Pixel 8 and 8 Pro. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அங்கே இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேர்த்தில் பிக்சல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கில். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த S23FE வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சொல்லிடுறேன். ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1 அண்ட் Exynos 2200 வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா Exynos 2200 தான். பார்த்தீங்கன்னா 6.3 inch Full HD + AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 128 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ அதில் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 50 மெகாபிக்சல் கேமரா ஒன்று இருக்குது, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது, 8 MP டெலஃபோட்டோ இருக்குது. இதில் எந்த கேமராவுமே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்லெஸ் இல்லை, எல்லாமே ஒர்த்தான கேமரா தான். அந்த டெலஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3x ஆப்டிக்கல் அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மூலயமா. அண்ட் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh அண்ட் 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் 50 watts ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. ஸோ Android 13 வருது. அண்ட் இந்த IP ரேட்டிங்ஸ் எல்லாமே வழக்கம் போல தான் IP68 வந்து கிடைக்குது நமக்கு. ஸோ இதில் கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 கலர் ஆப்ஷன் இருக்குது. மின்ட்டு, க்ரீம் கிராஃபைட், பர்பிள், இண்டிகோ அண்ட் டேங்கிரி அப்படின்னு ஒரு கலர் இருக்குது. ஸோ இதில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் தான் இந்தியாவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இதோட சேல் ஸ்டார்டிங்கில் தான் சொல்ல முடியும் இதை. அண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8128 வந்து 60,000க்கும், இன்னொரு கடைசியாக இருக்க வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65,000 வரைக்கும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விலைக்கு இந்த ஃபோன் ஒர்த்தே கிடையாது சுத்தமாக. பட் எப்போ ஒர்த்தாக இருக்குன்னு காமிச்சா, அப்படியே உங்களுக்கு ஏதாவது இந்த ஃபோனை வாங்குற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. கரெக்டாக ஒரு 2-3 மாதம் கழிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 45,000 ரூபாய்க்கு வரும். அப்போ இந்த ஃபோன் செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த ஆஃபர்ஸ் டீல்ஸ்லாம் உங்களுக்கு இந்த ஃபோன்ஸ் வந்து ஒர்த்தாக கிடைக்கும். ஸோ அப்போ வாங்கிக்கலாம். ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை வாங்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இதை விட பெட்டர் ஃபோன்ஸ் சாம்சங்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இவங்களோட S23 சீரிஸ்லாம் இதை விட நல்லா தான் இருக்கும். பட் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸிங்க்கு வந்து கிடைக்கும். பட் இந்த ப்ராசர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. பட் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இந்த முடிவு வந்து கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா 3 மாதம் கழிச்சு வந்து வாங்கிக்கலாம். அந்த Pixel 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று லான்ச் ஆயிடுச்சு. 8 Pro. ஸோ பிக்சல் ஃபோன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன்ஸ்கிட்டே ஒரு தனித்திறமை இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களால சீக்கிரட்டாக பாதுகாப்பாகவே வச்சுக்க முடியாது. ஏன்னா இந்த ஃபோன் வரதுக்கு முன்னாடி டியர் டவுன் வீடியோ கூட பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சுக்கு முன்னாடி வந்து இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட லீக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் நம்ம இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போட்டிருக்கோம், ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனும். ஸோ அதை பார்க்காதவங்க என்ன பார்த்துக்கோங்க, அதில் டீட்டெயிலான ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து எக்கச்சக்க புது விஷயம் இருக்குது. ஸோ ஹார்ட்வேரில் கிடையாது, சாஃப்ட்வேர் சைடு. ஸோ அதுதான் ரொம்பவே ஒரு நேற்று லான்ச் ஈவெண்ட்ல வந்து சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். ஸோ என்னென்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு Pixel 8 வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 G3 ப்ராசர் இருக்குது. அந்த Titan M2 செக்யூரிட்டி சிப்பும் இருக்குது. ஸோ டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.2 inch OLED டிஸ்பிளே தான். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்க அப்படின்னா 120 Hz இருக்குது. அண்ட் கர்னிங் ஒரு கிளாஸ் விக்டர்ஸ் இருக்குது ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 nits வந்து போகுது. Pixel 8 Pro வந்து பார்த்தீங்கன்னா 2400. ஸோ இது வந்து இருக்கிறதுலே பிரைட்டான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அண்டு கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10.5 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ரியர் கேமரா வந்து 50+12 அல்ட்ரா வைடு. ஸோ டெலஃபோட்டோ வந்து இதில் கிடையாது. அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4575 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. பட் இது உங்கள் பாக்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகாது, நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். அண்ட் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 128, 8 256 GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த IP ரேட்டிங்ஸ், ஒயர்லெஸ் சார்ஜிங் எல்லாமே இருக்குது. வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 187 grams. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 வருஷம் அப்டேட் வந்து கன்ஃபார்மாகவே கூகுள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அண்ட் 7 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் அப்டேட்டு. ஸோ உங்களுக்கு Android 14 15 இருக்குல்ல, ஸோ இது மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜர் அப்டேட்டே 7 வருஷத்துக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபோனை வாங்கினீங்க அப்படின்னா 2030 வரைக்கும் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணலாம். பட் இதோட பேட்டரி லைஃப் ஸ்பேன்லாம் குறைய தான் செய்யும். பட் இருந்தாலும் இவங்க அப்டேட் கொடுக்குறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இவங்க கொடுக்க ஆரம்பிச்சதுனால மற்ற கம்பெனிஸும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ப்ரைஸிங்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா 8 128 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 76,000க்கும், 8 256 GB வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 83,000 இந்தியாவில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ முன்னே இருந்ததோட அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7,000 8,000 அப்படியே அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். பட் அதிகமானது ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த விலைக்கு வந்து வாங்கலாம். பட் இருந்தாலும் ப்ரைஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ இதுவே எப்படி இருக்குன்னா Pixel 8 Pro வந்து இதை விட பயங்கரமாக இருக்குது. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னே வந்து எப்பயும் Pixel வந்து 7 Proக்கு வந்து இந்த ஐஃபோன் மாதிரி பிரித்து பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரே ஃபீச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த Pixel வந்து வேலையை பார்த்துட்டாங்க. 8 Proக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக 8 Proக்கு மட்டும்தான் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் அதே
ப்ராசர் அதே தான், மாற்றல எதுவும். ஸோ அந்த டிஸ்பிளே சைஸ் மட்டும் மாற்றிருக்கு, 6.7 இன்ச்சு. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியும் அதிகமாகிருக்கு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த LTPO பேனல் வந்து கிடையாது, இதில் இந்த LTPO பேனல் வந்து இருக்குது. அப் டு 1 ஹெர்ட்ஸ் வரைக்கும் டவுன் வந்து போகும். பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2400 நிட்ஸ் பிரைட்னஸ் வந்து போகும். அண்ட் கேமராஸில் வந்து அப்கிரேட் இருக்குது. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 48 மெகாபிக்சல் டெலஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா 12 அப்படியே 48 வந்து போயிருக்காங்க. ஸோ நம்ம டிராஸ்டிக்காக ஃபோட்டோஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சார்ஜிங்லேயும் எந்த வித டிஃப்ரென்ஸும் கிடையாது. மற்றபடி இந்த வெயிட்டில் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இது 213 கிராம் இருக்குது, அது 187 இருக்குது. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மேஜர் அப்டேட்ஸு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 7 வருஷம் கிடைக்கும். கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலரில் இருக்குது. பிளாக்கு, ஒரு பிங்க் மாதிரி ஒரு கலர் இருக்குது, அப்புறம் ப்ளூவில் வந்து கிடைக்குது. அதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12128 வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,07,000 ரூபாய்க்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா S23 அல்ட்ராவை காம்பீட் பண்ணுற அளவுக்கு இதோட ப்ரைஸிங் இருக்குது. ஸோ அந்த S23 அல்ட்ராவே இப்போ சேலில் வந்து கம்மி விலைக்கு வரும்போது கிட்டத்தட்ட S23 அல்ட்ராவோட இப்போ விலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது ஒர்த்தானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது தான். பட்டு உங்களுக்கு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும், அது ரொம்ப உங்களுக்கு முக்கியமாக. ஒரு 7 வருஷம் வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சது அப்படின்னா வாங்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80-90க்காவது ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். 1 லட்சம் தாண்டி போகும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா அது வேல்யூ ஃபார் மணி மாதிரி தெரியலை. பட் அதெல்லாம் விட்டுறலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரொம்ப இந்த ஃபீச்சர் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஏதாவது குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் சிரிப்பாங்க, ஒவ்வொருத்தர் கண்ணை மூடிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் சொல்யூஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10-20 இமேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதில் ஒரு சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கண்ணை திறந்துருப்பாங்க, ஒருத்தர் சிரிச்சிருப்பாங்க, சிரிக்காமல் இருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அவங்க மேலே வந்து டேப் பண்ணீங்க அப்படின்னா அவங்க இப்போ நீங்கள் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதில் எந்த ஃபோட்டோவில் அவங்க பெட்டராக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஃபேஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவோட மேட்ச் பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு குரூப் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா யார் யார் எங்கே சிரிச்சிருக்காங்கன்னு பார்த்து அதுவே சிங்க் பண்ணி உங்களுக்கு ஒரு இமேஜாக அவுட்புட் கொடுக்குது. ஸோ இதை வந்து டெமோ பண்ணி காமிச்சிருந்தாங்க, ரியலாகவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஆடியோ ரிடெக்ஷன் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி பிக்சல் ஃபோன்ஸில் ஆடியோ வந்து நல்லா தான் இருக்கும், பட் இது கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஆடியோ வந்து நாய்ஸ்லாம் அப்படி கட் பண்ணுது. ஸோ அதோட டெமோ பார்த்துருந்தோம். ஸோ அதோட வீடியோஸ்லாம் காமிக்கிற பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இமேஜ் வந்து கம்ப்ளீட்டாக மாற்ற முடியுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு பீச்சில் ஒரு இந்த லெஃப்ட் சைடு வந்து நிற்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே தூக்கி ரைட் சைடில் மாற்ற முடியுது. ஸோ ஸ்கையோட கலர்ஸாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும், ஷேடோஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிக்க முடியுது. ஸோ இது வந்து டிஃபால்ட் நீங்கள் வந்து மற்ற ஆப்ஸில் பண்ணலாம் தான், பண்ண முடியாதுன்னு சொல்லல, பட் டிஃபால்ட்டாக உங்கள் ஃபோனோடயே வரது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு எடிட் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டும் பார்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சமரைஸ் பண்ணுறது, உங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 2-3 பேஜ் இருக்குன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு பேரால் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சமரைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த ஆல்ரெடி அட்டன் பண்ணுறது இருந்துச்சு, பட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பேசவே தேவையில்லை. உங்களுக்கு முன்னாடியே ஒரு 4-5 டைலாக் பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா அது கால் அட்டன் பண்ணும். ஸோ அந்த ரிசீவ் பண்ணுறவங்களோட வாய்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக காமிக்கும். அது மூலிமா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம்னு பார்த்து நீங்கள் அதை மட்டும் கிளிக் பண்ணி பேசிக்கலாம், அது வித்தவுட் வந்து நீங்கள் பேசாமையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துருங்க. ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனை வந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோக்கு. ஸோ ரியலாகவே நல்லா இருந்துச்சு. பட் இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2-3 மாதம் கழிச்சு தான் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பூஸ்ட் ஆகுது அப்படின்னு. அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Smoke weed every day.